ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 27 கேட்கலாமா? 3ஆம் நாள். கோமலா வாசல் கூட்டுவதற்காக கதவை திறந்தபோது வெளியே நின்றிருந்தாள் ஷெம்பா. இவள் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவள்தான். ஆடை திருடி கொண்டு போய் பக்கத்து ஊரில் விட்டவள். அப்பாயி, நீயா? திருவிழா நடக்கும்போது இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்ன, இப்போ இங்கே வந்துட்ட? கனவுல ஆத்தா வந்து சொன்னாடி, அதான் வந்துட்டேன். என்ன வாசல்லே நிற்க வச்சு கேள்வி கேட்குற? உள்ளே கூப்பிட மாட்டியோ? அதெல்லாம் இல்லையே, உன்னை எதுக்கு உள்ளே கூப்பிடாமல் இருக்க போகிறேன்? வா அப்பாயி. சரி, இன்னைக்கு கோயிலில் என்ன விசேஷம்? 3ஆம் நாள் தானே? ஆமாம், கூழ் காய்ச்சி பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அந்த உற்சவம் தான். நான் குளிச்சுட்டு கோயிலில் போய் இருக்கேன், நீ பிறவு வா. என்ன? சரி அப்பாயி. சொன்னபடி முதல் ஆளாக 10 நிமிடத்தில் குளித்துவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள் செம்பா. மகேஸ்வரி வீடு. மகேஷு, உன்னை பார்க்க உன் சிநேகிதிகள் 2 பேர் வந்திருக்காக, வா சீக்கிரம். சிந்தாமணி கீழிருந்து அழைக்க, யாரா இருக்கும் என்று வேகமாக படிகளில் இறங்கி வந்தாள் மகேஸ்வரி. சோபாவில் கனகாவும் சுந்தரியும். ஏய் கனகா, சுந்தரி, வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இவங்க தான் என்னோட சித்தி. இப்போ தாண்டி வந்தோம். ஆமாடி, நீ வர்றதுக்கு முன்னாலேயே நாங்களும் சித்தியும் அறிமுகமாகிக்கிட்டோம். சுந்தரி கோயிலை பார்க்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம் மகேஷு, சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் ஊர் அம்மன் ரொம்ப ஃபேமஸானவங்க தான் போல. இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம் பாப்பா, இன்னைக்கு கூழ் காய்ச்சற திருவிழா இல்லையா, அதனால் இன்றைக்கி மட்டும் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வருவாங்க. அது ஏன் சித்தி இன்னைக்கு மட்டும் அந்த மாதிரி? சுந்தரி ஆர்வமாக கேட்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இதே போல் ஒரு திருவிழா சமயத்தில் திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தி எங்கள் ஊருக்கு வந்திருந்தா. அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. இங்கே வந்த உடனே அந்த சின்ன பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் போயிருச்சு. என்ன சீக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. மருத்துவச்சி வந்து பார்த்துட்டு, இது அக்கி நோய், கஞ்சியை தவிர வேற எதையும் சாப்பிட கொடுக்காதீங்க, சிரிக்காது, இன்னும் 2 நாள் தான் இந்த பிள்ளைக்கு ஆயுசுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த அம்மாக்காரிக்கு என்ன செய்யன்னு தெரியல. கல்யாணமாகி 3 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை செத்து போச்சுன்னா மாமியாரும் புருஷனும் கொன்னுருவாங்களேன்னு பயந்து பதறி போய் அழுதுகிட்டு இருந்தா. அப்பன்னு பார்த்து அவள் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே பின்பக்கம் இருந்து பாம்பு வர, அதை துரத்த போனவ திரும்ப வந்து பார்த்தா ஒரு வயசான அம்மா வீட்டுக்குள்ளே வந்து அவள் மகளுக்கு வாயில் கம்மங்கூழ ஊற்றிக்கிட்டு இருக்கவும் அவளுக்கு கோவம் வந்து, ஏய் யாரு நீ, போ வெளியேன்னு விரட்டி விட்டுட்டா. உள்ளே வந்து பார்த்தா கண்ணை திறக்க முடியாமல் கிடந்த அந்த பாப்பா எந்திரிச்சு உட்கார்ந்துருந்தா. அந்த வயசான அம்மா அங்கே வச்சுட்டு போயிருந்த கிண்ணத்தை எடுத்து பார்த்தப்ப அதில் மீதம் இருந்த கூழில் சந்திரமாகாளியோட முகம் தெரிஞ்சிருக்கு. அந்த பாப்பாவுக்கும் பூரண குணம் அடைஞ்சிருச்சு. அந்த சம்பவத்துக்கு முன்னால் வரைக்கும் திருவிழா 6 நாள் தான். ஆனால் வெளியூர்கார பொம்பளைக்கு ஆத்தாவே நேரில் காய்ச்சி கொடுத்து கூழும் ஊற்றிட்டு போனதால் அந்த நாளோட நினைவாக கூழ் காய்ச்சறதையும் திருவிழாவில் ஒரு அங்கமாக சேர்த்துக்கிட்டோம். கோயிலில் ஒரு 10-15 பேர் கூழை காய்ச்சி வெளியூர் சனம் அத்தனை பேருக்கும் கொடுப்பாங்க. சிந்தாமணி சொல்ல ஆர்வமாக கேட்டுக்கொண்டாள் சுந்தரி. ஆத்தி, எவ்வளவு சக்தி வாய்ந்த சாமி, அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டா என்னன்னாலும் நடக்கும் போலையே. ஆமாம் சுந்தரி, நான் தான் சொன்னேன்ல அம்மாவை பற்றி என்றாள் கனகா. சரி வாங்க கோயிலுக்கு போவோம். இருத்தா மகேஷை, காப்பி டீ ஏதாவது குடிச்சிட்டு போகட்டும், பாப்பாத்தி அக்காவை கொண்டு வர சொல்கிறேன். இல்லைங்க சித்தி, நானும் கனகாவும் வெளியூர் பிள்ளைங்க தானே, நாங்களும் கோயிலில் போய் கூழே குடிச்சுக்கிறோம். போகிற வழியில் உன் டியர் ஃப்ரெண்டு மனோனையும் கூப்பிட்டு போயிடலாமா? எனக்கு அவங்கள பார்த்தே ஆகணும் மகேஷு. அவள் விடிஞ்சதுமே கோயிலுக்கு போயிருப்பாடி கனகா. வா, அங்கே போய் காட்டுறேன், போவோம், பேசுவோம். சித்தி, நான் இவங்க கூட முன்னால் நடந்து போயிடட்டுமா? நீங்கள் பின்னால் வண்டியில் வந்துடுறீங்களா சித்தி? சரி தான், பார்த்து கவனமாக போங்க. வாரம் சித்தி. மூவரும் விடை பெற்றுக்கொண்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். நாட்டாமை வீடு. ஏங்க, அந்த காகிதம் இந்நேரம் அவங்க கைக்கு போயிருக்குமா? இந்நேரம் அந்த மகேஷை பற்றி தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கல்யாண ஏற்பாடுகளையும் நிறுத்தி போடுவாங்க. ஆத்தாடி, நினைக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிறுக்கி, முந்தானா சாயங்காலம் தான் போஸ்ட் அனுப்பினேன். நாளைக்கு தான் அவங்க கையில் கிடைக்கும். செத்த பொறுத்து இரு. அப்படி குணசீலன் வீட்டில் அந்த கடுதாசியை கண்டுக்கலன்னா வேற ஏதாவது குட்டி கலாட்டா செஞ்சு கல்யாணத்தை நிறுத்தி போடுவேன். நம்ம மகனை பற்றி எல்லாரையும் தப்பாக பேச வச்ச அந்த ரகுபதி மகளை நான் நல்லபடியாக வாழ விட மாட்டேன் சொன்னோம். கவலையை விடு. அது நடந்தாத்தேன்க நான் நிம்மதியாக இருப்பேன். அதே நேரம் வாசலின் வேலிப்படலை யாரோ திறக்கும் சத்தம். எட்டி பார்த்த சொர்ணத்தின் முகம் கர்ண கொடூரமாய் மாறியது. ஏனென்றால் உள்ளே வந்து கொண்டிருந்தது செம்பா. யாரடி வர்றது? அந்த கிளவி செம்பா. அவள் எதுக்கு இங்கே வாரா? திருப்பியும் எதையாவது செஞ்சு அது தப்பாக போய் என்னை அந்த குணசீலன் கிட்ட அவமானப்பட வைக்கிறதுக்கா? வேகமாய் உள்ளே வந்த சிம்பாவை இவர்கள் திட்ட ஆரம்பிப்பதற்கு முன் அவள் ஆரம்பித்து விட்டாள். ஏயா நாட்டாம, நீ தான் விழா நடக்காமல் இருக்கிறதுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். நான் ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தேன்ல, அதையாவது சரியா செஞ்சியா? ஆடு இல்லாமல் எப்படியா திருவிழா நடத்தினாங்க? இல்லை வேற ஆடை திருப்பி வாங்கிட்டு வந்தாங்களா? அப்படி வாங்கிட்டு வர்றது ஊர் வழக்கம் இல்லையேன்னு நீ ஏதாவது சொல்லி திருவிழாவை யாருக்கும் சந்தேகம் வராமல்
அழகாக தள்ளி வச்சுருக்கலாமே. இந்தா போதும் நிறுத்து, அப்புறம் வயசில் மூத்தவன்னு கூட பார்க்காம ரொம்ப வஞ்சிருவேன். ஆடை கொட்டத்துலேருந்து திருடிக்கிட்டு போய் கொண்டு இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் நீ பக்கத்து ஊரில் இருக்கிற ஆட்டு மந்தையில் சேர்த்து விட்ருக்க. அந்த ஆடுகளை வண்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த வண்டியை கசாப்பு கடைக்கு ஓட்டிக்கிட்டு போகிறவன் எங்கள் ஊர் ஆள். கோயில் ஆட்டை பார்த்ததும் நீங்கள் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டியாம். மாசி 1ஆம் தேதி ஆத்தாவும் உத்தரவு கொடுத்துட்டா. திருவிழாவும் நல்லபடியாக தொடங்கிருச்சு. செஞ்ச வேலையை ஒழுங்காக முடிக்காமல் நீ எங்களை பேசுறியா? கோபத்தில் நாட்டாமை செல்வராசுவின் முகம் சிவந்து போனது. சரி, நான் செஞ்சது பெரிய தப்புதேன், அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது செஞ்சு திருவிழாவை நிறுத்த வேண்டியது தானே, அதையே செய்யலை. செம்பாவின் இந்த கேள்விக்கு பாய்ந்து வந்து பதில் சொல்ல ஆரம்பித்தாள் சொர்ணம். எங்களால் எதையுமே செய்ய முடியலை. அந்த சந்திரமகாளியம்மன் பௌர்ணமி வேட்டையை நடத்தி எங்கள் மகனை கொன்னாலும் கொன்னா ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து எங்களால் நடத்த முடியலை. முன்னாடியெல்லாம் இவர் ஒரு இடத்துல போய் நின்னா தனி மரியாதை கிடைக்கும். ஆனால் இப்போ இவர் பேசுகிறத எவனும் காதை கொடுத்து கேட்க மாட்டுறான். இதில் இப்போ திருவிழா வேணா மது இதுன்னு சொன்னால் கேட்பாங்களா? சற்று நேரம் மௌனம் காத்த செம்பா பின் வாயை திறந்தாள். சரி, 2 நாள் திருவிழா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. போனது போகட்டும். இந்த ஊர் அம்மனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நாள் ஊர்வலம் முடித்து சிலையை கொண்டு போய் ஆற்றுல கரைச்சாத்தேன் திருவிழா முற்றுப்பெறும். அது வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது. இன்னும் 4 நாளில் ஏதாவது செஞ்சு திருவிழாவை நிறுத்த பார்க்குறேன். நாங்கள் நினச்சதை விட குருவோட உடல்நிலை வேகமாக தேறி வந்துக்கிட்டு இருக்கு. கை காலை நல்லா அசைக்கிறாரு. அவர் பூரண குணம் அடைஞ்சதும் இங்கே வர்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில திருவிழா நின்று போனால் அது இன்னும் நல்லது. சரி, நான் வரேன். சொன்னபடியே திருவிழாவை நிறுத்திட்டு கௌரவமாக இந்த வீட்டுக்கு திரும்பி வாரேன் உறுதியாய் சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து புறப்பட்டாள் செம்பா. சந்திரமகாளியம்மன் கோயில். இத்தாண்டி எங்கள் ஊர் கோயில், மகேஸ்வரி சொல்ல வாயை பிளந்தாள் சுந்தரி. ஏய், சூப்பராக இருக்குடி. நான் கூட இவ்வளவு பெரிய கோயிலாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. வா வா போலாம் உள்ள. மூவரும் உள்ளே நுழைந்தனர். அங்கு ஒரு பெரிய பானையில் கூழ் தயாராகி கொண்டிருந்தது. ஊர் பெண்கள் 7-8 பேர் அந்த அடுப்பை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். அதுதான் கூழ். அவர்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு மனோன்மணி எங்கே என்று தேட ஆரம்பித்தாள். எங்கே போனா இவ? சுந்தரி, கனகா, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் மனோனு எங்கன்னு பார்த்து கூப்பிட்டு வரேன். இங்கேயே நில்லுங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்கடி. ரொம்ப கூட்டமாக இருக்குது, அப்புறம் தேடுறது சிரமமாக போயிடும். சரிடி. அவர்கள் இருவரும் தலையாட்ட கூட்டத்தை பிளந்து கொண்டு கோவிலின் மண்டபத்தை நோக்கி நகர்ந்தாள். அங்கு மணிராயர் குடும்பத்துடன் தணிகாசலம் நின்றிருக்க அவர் அருகில் மனோன்மணி. இவளை பார்த்துவிட்ட மனோன்மணி அவர்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு வேகமாக இவளை நோக்கி வந்தாள். என்னாடி, ஏதும் பிரச்சனையா? ஏன் இப்படி வேர்த்து வெளியிற? பிரச்சனையெல்லாம் இல்லை மனோன்னு. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்கடி, அதே உன்னை காட்டலாம்னு தேடுறேன். நீ பேசிட்டு வா. நான் கூழ் காய்ச்சுற அடுப்புக்கிட்ட நிற்கிறேன், சரியா? இருடி, நானும் வரேன், போகலாம்ப்பா. நீ பேசிக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் பேசிட்டேன்டி, சும்மாதான் நின்றுக்கிட்டு இருந்தேன். உனக்கு அந்த குடும்பத்தை அடையாளம் தெரியலையா மகேஷ்? மணிராயர் மாமா குடும்பம். தெரியும்டி, எங்கள் அப்பாவுக்கு நல்ல பழக்கமாச்சே. அப்புறம் ஏண்டி வந்து பேசலை? அப்பா அம்மா பற்றி ஏதாவது கேட்பாங்கடி. அப்படி கேட்டால் எனக்கு அழ வந்துடும். நேற்று தான் அம்மா என்கிட்ட வந்து பேசினதை சித்தப்பா கிட்ட சொன்னேன். ஆனால் சித்தப்பா அதை நம்பலை. நான் காத்திருப்பேன்னு சொல்கிறாரு. சரி, அதை பற்றி இப்போ பேச வேணாம், வா, உன்னை போய் அவளுக கிட்ட காட்டுறேன். சுந்தரி கனகாவிடம் மனோன்மணியை அறிமுகம் செய்துவிட்டு ஏதோ சிரித்து பேசி கொண்டிருந்த மகேஸ்வரியின் தோளில் ஒரு கை விழுந்தது. திரும்பினாள். சீதாவும் கீதாவும் நின்றிருந்தார்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் கோயிலுக்கு வந்தோம். பின்னாடி நிற்க இடம் இருக்குது, ஆனால் கூட நிற்கிறவங்க யாரையும் தெரியல. அதை உங்கள் கூட நின்றுக்கட்டுமாக்கா? இது என்ன கேள்வி? எங்கள் கூடயே நில்லுங்க, வாங்க. அவர்களுக்கு பின்வரிசையில் நின்றிருந்த செம்பா, ஒன்றாய் நின்று கொண்டிருந்த சுந்தரி, கனகா, மகேஸ்வரி, மனோன்மணி, சீதா, கீதா அனைவரையும் உற்று பார்த்தாள். உடன் அவளது உடல் நடுங்க அருகில் இருந்த கோமலத்தின் கையை இறுக்கி பிடித்தாள். அப்பாயி, என்னாச்சு? மறுபடி என் கண்ணில் ஒரு காட்சி கோமலா. இந்த பொண்ணுகளில் யாரோ ஒருத்தி வயிற்றில் அடிபட்டு சாக போகிறான். யாரோ ஒருத்திக்கு திடுக்குன்னு கல்யாணமாக போகுது. செம்பா சொல்ல இப்போது கோமலம் மெல்ல நடுங்க ஆரம்பித்தாள். வருவாள்.